ஆடியோ கிளியருங்களா? ஓகே, தேங்க்யூ சார். வெரி குட் மார்னிங் ஆல் ஆஃப் யூ. ஆல் ட்ரீமர்ஸ் அனைவருக்கும் வெரி குட் மார்னிங். என்னோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா தர்மராஜ். இந்த வியாபாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுன் டைரக்டர் அப்படிங்கிற ஒரு பொசிஷனில் இருக்கேன். எனக்கு இந்த அற்புதமான வாய்ப்பு கொடுத்த கிரேட் லீடர் வந்து பார்த்தீங்கன்னா சசி சார், ஜேபி சார், அவங்களுக்கு இந்த டைமில் ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு இந்த ப்ரோக்ராம் வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணலான்னு. இப்போ இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 வருஷம் முடிஞ்சு 7வது வருஷம் கால் எடுத்து வச்சிருக்கோம். ரொம்ப சிறப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக சூப்பராக போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட போய் நம்ம பேசும்போது நிறைய பேர் கேட்குறாங்க, ஆச்சரியப்படுறாங்க, சார் இன்னும் நீங்கள் அதான் பண்ணுறீங்களா அப்படின்னு. அப்போ நான் நினைப்பேன், சார் இன்னும் நான் அதே மனைவி கூட தான் சார் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, இன்னும் அதான் பண்ணுறீங்களா, இன்னும் அதான் பண்ணுறீங்களான்னு கேட்பாங்க நிறைய பேர். சரிங்களா? அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா 7 வருஷத்தில் வந்து 70 தொழிலை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒரே இடத்துல ஒரு பிஸ்னஸை வந்து சிறப்பாக கஷ்டமோ நஷ்டமோ அதை பிடிச்சி ஒரே ஃபோக்கஸாக இருந்தால் மட்டும்தான் அந்த தொழிலில் வந்து ஜெயிக்க முடியும். 7 வருஷத்தில் 7 தொழில் பண்ணோம்னா சக்ஸஸ் பண்ண முடியுமா? முடியாது இல்லைங்களா? அப்போ நான் சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, சார் 7 வருஷத்தில் 7 தொழில் பண்ணியிருக்கணும் சார் அப்படின்னு. 7 தொழில் பண்ணியிருந்தோம் அப்படின்னா தெருவுக்கே போயிருப்போம். ஆனால் அந்த வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ண நாள்ல இருந்து இன்னைய வரைக்கும் ஒரு நிமிஷம் கூட ஒரு நெகட்டிவ் இல்லாமல், சரிங்களா, மைண்டு டைவர்ட் ஆகாமல் ஒரே ஃபோக்கஸாக, குதிரைக்கு கடிவாளம் கட்டினா எப்படி குதிரை ஒரே ஃபோக்கஸாக அங்கிட்டு இங்கிட்டு பச்சையை பார்க்காம ஓடிக்கிட்டு இருக்குமோ, அதே மாதிரி தான் இப்போ நான் வந்து ஓடிக்கிட்டு இருக்கிறேன். சரிங்களா? எல்லாருமே சக்ஸஸ் பண்ண லீடர்ஸ் எல்லாமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபோக்கஸ் இருக்கணுமாம். ஃபோக்கஸ். இன்னைக்கு ஒரு லன்ச் எடுத்து நீங்க ஒரு பேப்பர் மேல வச்சு அப்படியே நீங்க ஃபோக்கஸ் பண்ணி ரொம்ப நேரம் ஒரே ஃபோக்கஸா அப்படியே புடிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, அந்த பேப்பர் வந்து பத்திக்கிட்டு எரியும்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப அந்த ஃபோக்கஸ் வந்து மாறுனுச்சு அப்படின்னா, எல்லா இடத்துலயும் லன்ச்ச வச்சு வச்சு ஒரு 2 நிமிஷம் அப்படி இப்படி மாத்தி மாத்தி வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, டைம் வந்து வேஸ்ட் ஆகும். ஃபோக்கஸ் டைவர்ட் ஆகிட்டே இருக்கும். ஆனா பேப்பர் வந்து ஃபயர் ஆகாது. அந்த மாரி இந்த வியாபாரத்துல நம்ம சக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, நான் எனக்கு குடுத்திருக்க டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, சக்சஸ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறது தான் டாபிக். அப்ப சக்சஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னாலே நிறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இதா இருக்கும். சார் என்ன சார் இவரு காலையில இப்படி சொல்ட்டாரு, அப்படி சொல்ட்டாருங்கிற மாரி தான் இருக்கும். ஏன்னா, ஒரு புண்ணு காயணும் அப்படின்னா, ட்ரெஸ்ஸிங் பண்ணணும். ட்ரெஸ்ஸிங் பண்ணும்போது டிங்க்சர் அயோடி போட்டு கிளீன் பண்ணுவாங்க. கிளீன் பண்ணும்போது பாவம் புண்ணியம் பார்த்தெல்லாம் மேல அப்ளை பண்ண மாட்டாங்க. நல்லா கிளீன் பண்ணுவாங்க. நல்லா கிளீன் பண்ணா தான் புண்ணு வந்து குயிக்கா காயும். மெதுவா நீங்க வந்து புண்ணு உங்களுக்கு எரிச்சலா இருக்கும்னு சொல்லிட்டு, ட்ரெஸ்ஸிங் பண்றவங்க மேலோட்டமா பண்ணிட்டாங்க அப்படின்னா, புண்ணு காயாது. ஆனா உங்கள வந்து திருப்திப்படுத்திக்கலாம், சமாதானப்படுத்திக்கலாம். பரவால்ல சார், நல்லா ட்ரெஸ்ஸிங் பண்ணாங்க. எதுவுமே எனக்கு தெரியல. ஆனா வந்து புண்ணு காயாது. ஆனா புண்ணு காயணும் அப்படின்னா, ட்ரெஸ்ஸிங் கிளியரா பண்ணணும். சரிங்களா? அப்ப ட்ரெஸ்ஸிங் கிளியரா பண்ணணும்னா, அடிப்படை என்னங்கிறது தெரியணும். தெரிஞ்சா மட்டும் தான் பண்ண முடியும். சரிங்களா? நமக்கு இந்த வியாபாரத்துல சக்சஸ் பண்ணணும், பெரிய லெவல்ல போகணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கோல் இருக்கணும். இந்த மாசம் இலக்கு என்ன? நான் எங்க போகணும்? இந்த மாசம் என்னோட டார்கெட் என்ன? நான் இருக்கிற இந்த 15, 20, 16 நாளுக்குள்ள நான் என்ன பண்ணணும்? அப்படின்னு சொல்லி ஒரு கோலே இல்ல அப்படின்னா, கோல் போஸ்ட் இல்லாம நம்ம விளையாண்டோம் அப்படின்னா என்ன நடக்கும்னு நெனச்சு பாருங்க. சரிங்களா? கிரவுண்டுக்கு வெளியில போயிட்டு கோல் போஸ்ட்டே இல்லாம விளையாண்டுகிட்டு இருந்தோம்னா, என்ன ஆகும்? கோல் போட முடியுமா? முடியாது. இப்ப நீங்க ஒரு பஸ்ல ஏறி உட்கார்றீங்க. இப்ப நீங்க பஸ்ல ஏறி உட்கார்ந்தோனே, பஸ்ல கண்டக்டர் எடுத்தோனே என்ன கேட்பாருன்னா, "சார் டிக்கெட், டிக்கெட், டிக்கெட். சார் எங்க?" அப்படின்னு கேட்பாரு. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? "சார் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு டிக்கெட் குடுங்க" அப்படின்னு சொல்றோம். அவரு டிக்கெட் குடுப்பாரா? அவரு என்ன நெனைப்பாருங்க? "சார் கொஞ்சம் இறங்கிக்கிறீங்களா? கொஞ்சம் இறங்கிக்கிறீங்க சார்." "இல்ல சார் எங்க போணும்?" "இல்ல, இல்ல நீங்க இல்ல சார் எங்கனே இறக்கி விடுங்க சார்." "இல்ல கொஞ்சம் இறங்கிர்றீங்களா?" அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலா தெளிவா இல்ல. தெளிவா இல்லாதனால நமக்கு எங்க போகணும்னு தெரியல. அதனால டிக்கெட் எடுக்கிறதுக்கு நம்ம யோசிக்கிறோம். அப்ப நமக்கு ஒரு தெளிவு வேணும். இந்த மாசம் இன்னைக்கு டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 15ஆம் தேதி ஸ்டார்ட் ஆச்சு. இன்னும் இருக்கிற அந்த 15 நாள் இருக்கு. இத எப்படி நம்ம ப்ராஃபிட்டபிளா மாத்துறது? இத எப்படி நம்ம வந்து ஒரு சக்சஸ் பாதைக்குள்ள கொண்டுட்டு போறது? அப்படின்னு சொல்லி புதுசா ஜாயின் பண்ணவங்க, ஏன் இன்னைக்கு ஜாயின் பண்ண போறவரு கூட ஒரு தெளிவு வேணும். இந்த மாசம் நான் என்னவா ஆகணும் அப்படின்னு. நம்ம வீட்ல என்னைக்கு மோட்டிவேஷன் ஆகும் அப்படின்னா, வீட்ல வீட்ல பணத்த சம்பாரிச்சு குடுத்தீங்கன்னா, வீட்ல வந்து பயங்கரமா எல்லாரும் மோட்டிவேஷனா இருப்பாங்க. ஏன் செல்ஃப் மோட்டிவேஷனே எங்க கிரியேட் ஆகுது அப்படின்னா, நீங்க பணம் வாங்கும்போது தான் உங்களுக்கு செல்ஃப் மோட்டிவேஷன் வரும். அப்ப பணத்துல மட்டும் குறிக்கோளா இருந்து, செய்யக்கூடிய வேலையில வந்து நம்ம குறிக்கோள் இல்ல அப்படின்னா, பணம்ங்கிறது வராது. காய் மேல, கனி மேல பயங்கரமா ஆசைப்படுறோம். சுவை மேல, கனி மேல ஆசைப்படுறோம். ஆனா மாங்காய் சாப்பிடணும்னு நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்னா, மாங்காய் தூருக்கு என்ன குடுத்தோம்னு பார்க்கணும். மாங்காய் மரத்துக்கு, வேருக்கு நம்ம என்ன குடுத்துக்கிட்டு இருக்கோம்? பிளான் காட்டிட்டு இருக்கோமா?
ஒன் ஒன் பிளான் அதிகப்படுத்துகிறோமா, ஓம் மீட்டிங் அதிகப்படுத்திக்கிட்டு இருக்கோமா, அங்கங்கே ஃபேஸ் மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறோமா, அங்கங்கே டீமில் உள்ளவங்களை எஜுகேட் பண்ணி டீம் மீட்டிங் நடத்திக்கிட்டு இருக்கிறோமா, அங்கங்கே என்ட்ரிஸ் அதிகமாகிக்கிட்டு இருக்கா, அங்கங்கே பிவியை வந்து ஏற்றிக்கிட்டு இருக்கிறோமா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரத்துக்கு தண்ணி ஊற்றுற மாதிரி தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கோமா, எருவு போட்டுக்கிட்டு இருக்கோமா, ஆடு மாடு கடிக்காமல் பார்த்துக்கிட்டு இருக்கோமா, இல்லை அங்கே கொண்டு போய் எருவு தண்ணி ஊற்றுறதுக்கு பதிலாக சுடு தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கோமா, சரிங்களா? இல்லை எருவு போடுறதுக்கு பதிலாக எருவை கொண்டு போய் தூர்லேயே கொண்டு போய் எருவு வேர்லேயே கட்டி விட்டு வந்துட்டோமா, இப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து மானிட்டர் பண்ணணும், செக் பண்ணணும், நம்ம வளர்ச்சிக்கு என்ன வேலை செய்கிறோம் அப்படின்னு. அப்போ இந்த பிஸ்னஸ்ல வளரணும் அப்படின்னா, சக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து அதிகமா வரணும். டீம் சைஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்கோ, அந்த அளவுக்கு இன்கம் சைஸ வந்து அதிகப்படுத்தலாம். நம்ம ஜாயின் பண்ணிட்டு 1 வருஷம் ஆகுது சார், 2 வருஷம் ஆகுது சார், 3 வருஷம் ஆகுது சார், நான் மட்டும் தான் இருக்கேன் சார், எனக்கு கீழ ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறாங்க அப்படின்னா, அது தொழில் பிரச்சனை கிடையாது. பிரச்சனை வந்து நம்மகிட்ட பிரச்சனை. நம்ம ப்ராப்பரா பண்ணல. நம்ம ஒரே நபரை டிபெண்ட் பண்ணிட்டே உட்காந்துருக்குது. ஒரே ஆளை பார்த்துக்கிட்டு, ஒரு ஆள் பின்னாடியே பேசிக்கிட்டு, ஒரு ஆள் சொல்ற கதையே கேட்டுக்கிட்டு, ஒரு ஆள் பின்னாடியே ஓடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, சக்சஸ் வந்து வராது. நீங்க சக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து மினிமம் 6 லெக் நீங்க போட்டிருக்கணும். 6 லெக் வந்து மினிமம் உங்ககிட்ட 6 லெக் இருக்கணும். மேக்ஸிமம் நீங்க எவ்வளவு லெக் வேணாலும் வச்சுக்கலாம். ஆனா மினிமம் 6 லெக் இருக்கணும். அப்ப 6 லெக் இப்ப நீங்க போட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி செல்ஃபா நீங்க வந்து உங்கள செக் பண்ணி பாருங்க. சார் நான் 6 லெக் போட்டிருக்கேன் சார். அது 6மே வந்து வளர்ற விதை கிடையாது, சொத்த விதை அப்படின்னா, நீங்க விதைய மாத்தணும். சரிங்களா? இப்போ ஒரு நாத்து நடுற மாரி தான். விதை போடுறோம் அப்படின்னா, அதுல எது சொத்த விதை, எது நல்ல விதைன்னு நமக்கு தெரியாது. நம்ம போட வேண்டியத போட்டுட்டோம். தண்ணி ஊத்துறத ஊத்துறோம். அது கொஞ்ச நாள் போனோன தான் தெரியுது, இது சொத்த விதை. சொத்த விதைக்கு நான் நெறைய தண்ணி ஊத்திட்டேன். சொத்த விதைய கொண்டு வந்து வச்சுக்கிட்டு நெறைய தண்ணி ஊத்தி எருவு போட்டுக்கிட்டு இருந்தேன் சார். அதுக்கு போய் வேலி போட்டு வச்சேன் சார். அது வந்து விதை வந்து சரியான விதை இல்ல. சொத்த விதை. அத போட்டு நான் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா, நம்ம உணரணும். நம்ம போட்டிருக்க விதை வந்து சொத்த விதை அப்படின்னு சொல்லி உணர்ந்துட்டு புது விதைய போடணும். புது புது விதைகள போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்ப என்ன ஆயிரும் அப்படின்னா, 6 பேரு உங்களுக்கு வொர்க்கிங் பீப்பிள் வந்து கிடைச்சிருவாங்க. சரிங்களா? நீங்க வந்து வொர்க் பண்ணணும். ஃபர்ஸ்ட் உங்களோட 2 லெக் வொர்க் ஆச்சுனாலே, சரிங்களா? கடவுளுக்கு குடுத்த 2 லெக் வொர்க்க வீட்ட விட்டு வெளிய போணுச்சுன்னா, நேச்சுரலா நடக்கக்கூடிய 6 லெக் வந்து தானாவே நடந்துரும். சரிங்களா? அப்ப நம்ம வந்து என்ன பண்ணணும்? ஸ்பான்சர வந்து அதிகப்படுத்தணும். ஸ்பான்சர் படுத்தும்போது வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி ஸ்பான்சர் பண்ணணும் அப்படின்னா, கொத்து கொத்தா ஸ்பான்சர் பண்ணணும். சும்மா மசன்னு ஒரு என்ட்ரி எடுக்கிறது. ஆடிக்கு ஒரு என்ட்ரி எடுக்கிறது. அப்புறம் மெதுவா வாரது, அமாவாசைக்கு ஒரு என்ட்ரி எடுக்கிறது. அப்புறம் ஒரு ஆடிக்கு ஒரு என்ட்ரி எடுக்கிறது. அப்புறம் ஒரு அமாவாசைக்கு ஒரு என்ட்ரி எடுக்கிறது. இது வந்து நெட்வொர்க் துறைக்கு சூட் ஆகாது. இன்னைக்கு நெட்வொர்க் துறையில சக்சஸ் பண்ண பீப்பிள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, பஞ்ச் ஆஃப் என்ட்ரி எடுப்பாங்க. கொத்து கொத்தா அள்ளி தூக்கி உள்ள போடுவாங்க. ஒரு ஓம் மீட்டிங் போட்டா 7 பேர் 8 பேத்த வச்சு ஓம் மீட்டிங் போட்டா 5 என்ட்ரி எடுப்பாங்க. ஒரு நாளைக்கு 2 ஓம் மீட்டிங், 3 ஓம் மீட்டிங் போடுவாங்க. அங்க யார பார்த்தாலும் என்ட்ரி போடுறதுலயே ஃபோக்கஸா இருப்பாங்க. அப்ப ஸ்பான்சர் வந்து நீங்க அதிகப்படுத்தணும். எந்த அளவுக்கு நீங்க ஸ்பான்சர் வந்து அதிகப்படுத்துறீங்களோ, அதுல தான் வந்து பார்த்தீங்கன்னா, 100 பேர ஸ்பான்சர் பண்ணும்போது, ஒரு 70 தான் இருக்கும். ஒரு 30 விதை தான் நல்ல விதையா இருக்கும். அது எனி பிளான்ட் எதுவா இருக்கட்டும். நீங்க ஒரு தேங்காய் தொப்பே வச்சீங்கன்னா கூட 100 தேங்காய் மரம் வச்சீங்கன்னா, ஒரு 30 மரம் பட்டுன்னு காய் போடும். ஒரு 20 மரம் வந்து வந்துகிட்டே இருக்கும். எங்க போச்சுன்னே தெரியாது. பேலன்ஸ் இருக்க ஒரு 50 மரம் அந்த காட்டுக்குள்ள நிக்கும். ஆனா, அது மூலியமா எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது. அந்த மாரி ஒரு டீ எஸ்டேட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு ஏக்கருக்கு 4000 நாத்து அப்படின்னா, 4000 நாத்துலயும் கொழுந்து வராது. அதுல 2500 நாத்து கொழுந்து குடுக்கும். ஒரு 1000 நாத்து சும்மா நிக்கும். ஒரு 1000 நாத்து பார்த்தீங்கன்னா, பேய் அடிச்ச மாரியே நிக்கும். அது ஒரு கோமா ஸ்டேஜ்ல நிக்கிற மாரியே நிக்கும். எல்லா விவசாயமும் அப்படித்தான். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படித்தான். சேர்த்தவங்க எல்லாருமே சிறப்பா பண்ணுவாங்களான்னா, எல்லாருமே சிறப்பா பண்ண மாட்டாங்க. யாருக்கு சக்சஸ் பண்ணணும்னு ஆர்வம் இருக்கு, யாரு வந்து ஃபியூச்சர பத்தி திங்க் பண்றாங்களோ, அவங்க தான் இந்த வியாபாரத்த சிறப்பா பண்ணுவாங்க. சரிங்களா? அதுக்கு ஒரு ஸ்டோரி சொல்றேன். ஸ்டோரி வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா பிடிக்கும்னு நெனைக்கிறேன். ஒரு ஊர்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கோயில் கட்டணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்காங்க. சரிங்களா? பெரியவர்கள்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டு, இந்த ஊர்ல ஒரு கோயில் கட்டலாம். நமக்குன்னு சொல்லி ஒரு கோயில் ஒண்ணு வச்சிரலாம்ன்னு சொல்லிட்டு, கோயில் கட்டலாம்ன்னு சொல்லி பெரியவங்கலாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்து, கோயில் கட்டுறதுக்கு வந்து இந்த இந்த மண்ணுக்குள்ள இருக்கிற கல்லுல தான் நம்ம வந்து சிலை செய்யணும். வெளியில இருந்து சிலை கொண்டுட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தேடுறாங்க. அது ஒரு 10, 15 ஏக்கர் இடத்துல அப்படியே சுத்தி தேடுறாங்க. நல்ல 2டே 2 கல்லு நல்ல பெரிய கல்லு கிடைச்சிருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் கல்லுகிட்ட போய் கேட்டாங்களாமா, "கல்லே கல்லே, நாங்க கோயில் கட்டலாம்னு முடிவு எடுத்திருக்கோம். நீங்க எங்களுக்கு கொஞ்சம் கோஆப்பரேட் பண்ணுங்க. நாங்க வந்து உங்கள உளியில வந்து அடிச்சு சிலை செய்வோம். சிலை செய்யும்போது கொஞ்சம் உளியில வந்து அடிக்கும்போது கொஞ்சம் வலியெல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஆனா அந்த வலியெல்லாம் நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா,
இந்த ஊர்ல உள்ளவங்க எல்லாருமே வந்து உங்களுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க, பால் அபிஷேகம் பண்ணுவாங்க, நெய் அபிஷேகம் பண்ணுவாங்க. எல்லாரும் உனக்கு மாலை போட்டு பூ போட்டு தொட்டு தொட்டு கும்பிட்டு போவாங்க. அதுக்கு நீ கோஆப்பரேட் பண்ண ரெடியா அப்படின்னு சொல்லி இந்த ஃபர்ஸ்ட் கல் கிட்ட கேட்டிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் கல் எடுத்தோன்னே என்ன சொல்லிச்சு, ஐயோ ஆளை விட்டுருப்பா சாமி, என்னாலலாம் உளிலெல்லாம் அடி வாங்க முடியாது, நான் இப்போ இருக்கிற மாதிரி இருந்துட்டு போயிடுறேன், என்ன எந்த டிஸ்டர்பும் பண்ணாதீங்க, என்னைய ஃப்ரீயா விட்டுருங்க, இந்த பாருங்க பக்கத்துல ஒருத்தன் படுத்து கிடக்குறான், அவன்கிட்ட போய் கேளுங்கன்னு சொன்னோன்னே அவன் அந்த கல்லை ரெக்கமெண்ட் பண்ண. அந்த கல்லுகிட்ட போய் கேட்குறாங்களாம், கல்லே கல்லே உன்னைய வந்து உளியில அடிச்சு நாங்க வந்து சிலை செய்வோம், சிலை செஞ்சு நீங்க கொஞ்சம் கோஆப்பரேட் பண்ணி ஒரு 3 மாசம் 6 மாசம் 3 வருஷத்துக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கோஆப்பரேட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களை நாங்க சிலை செஞ்சு இந்த கோயில்ல வந்து வச்சு கும்பாபிஷேகம் பண்ணி நெய் அபிஷேகம் பண்ணி பாலாபிஷேகம் பண்ணி உங்களை வர்றவங்க போறவங்க எல்லாம் தொட்டு கும்பிடுவாங்க, அதுக்கு நீங்க தயாரா அப்படின்னு. அப்ப அந்த கல்லு கேட்டுச்சேன், எவ்வளவு காலத்துக்கு நான் அடி வாங்கணும் அப்படின்னு. ஒரு 1 வருஷம் 2 வருஷம் நீங்க அடி வாங்க வேண்டி வரும் அப்படின்னு. ஓகே நான் கோஆப்பரேட் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த கல்லு வந்து எஸ்ன்னு சொல்லியிருக்கு. அந்த கல்லு எஸ்ன்னு சொன்னோன்னா உளி வச்சு அடிக்கும்போது கண்ணுக்கிட்டலாம் ஸ்லிப்பி வந்து உளி வச்சு அடிக்கும்போது, என்னை கும்பாபிஷேகம் பண்ணுவாங்களே, எனக்கு பாலாபிஷேகம் பண்ணுவாங்களே, எனக்கு நெய் அபிஷேகம் பண்ணுவாங்களே, ரோட்ல போறவங்க வரவங்களாம் என்னை தொட்டு கும்பிடுவாங்களே, வந்தவங்க போனவங்கலாம் மாலை எடுத்து போடுவாங்களே, எனக்கு எல்லா நாளும் என்னை சுத்தி பல பேர் வந்து என்னை பாதுகாப்பு கொடுப்பாங்களே அப்படின்னு சொல்லி இந்த கல்லு வந்து பாத்தீங்கன்னா அந்த அழுகையிலையும் கூடி இந்த பெஸ்ட்டை நினைச்சுக்கிட்டே இருக்காமா. கண்ணுக்குள்ள தண்ணீர் வந்தாலும் அதோட ஃபியூச்சரை திங்க் பண்ணி திங்க் பண்ணி திங்க் பண்ணி அந்த கல்லு வந்து அப்படியே சிலையாகி தூக்கி கொண்டு போய் அங்க வச்சுட்டாங்க. வச்சு பயங்கர பிரம்மாண்டமா ஊருக்குள்ள பயங்கரமா விசேஷம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த கல்லு 1 வருஷம் 2 வருஷம் அளந்துகிட்டு இருந்த கல்லு அப்படியே வந்து பயங்கர மகிழ்ச்சியா அந்த சிலை பயங்கரமா ஜொலிச்சுக்கிட்டு இருக்கு. எல்லாரும் தொட்டு கும்பிடுறாங்க, பயங்கரமா விசேஷம் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ ஒரு பெரியவர் சொன்னாராமா, எப்பா நம்ம வந்து பாத்தீங்கன்னா சிலையை செஞ்சுட்டோம், சூப்பரா இருக்கு, நம்ம நினைச்சு பார்க்காத காட்டி பெஸ்டா வந்துருச்சு. இப்ப நமக்கு என்ன தேவை அப்படின்னா செதர் தேங்காய் அடிக்கிறதுக்கு ஒரு கல்லு தேவை. அதுக்கு எங்கேயாச்சும் ஒரு கல் இருக்கான்னு பார்க்கும்போது இந்த ஃபர்ஸ்ட்ல ஒத்துக்கல பார்த்தீங்களா, அந்த கல்லை கொண்டு வந்து கோயிலுக்கு முன்னாடி கொண்டு வந்து போட்டாங்களாம். போட்டு ஒருத்தர் வந்து நேரா வந்து செதர் தேங்காய் அடிச்சிருக்காரு. ஒரு தேங்காய் அடிச்சோன்னு அந்த கல்லு நினைச்சான் ஏதோ தெரியாம அடிச்சிட்டாங்களான்னு. அது பார்த்தீங்கன்னா செதர் தேங்காய் அடிக்கிற கதை கல்லா மாறிடுச்சு. வர்றவன் போறவன்லாம் 101 தேங்காய் 1001 தேங்காய்னு சொல்லி நேர்த்திக்கடன் பண்ணி கல்லை பஞ்சர் ஆகிட்டு போயிட்டாங்களாம். அந்த மாதிரி இந்த கதை எதுக்காக சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வியாபாரத்தை பண்ணும்போது சின்ன சின்ன சேலஞ்சஸ் வரும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படித்தான் திங்க் பண்ணணும். சேலஞ்சஸுக்கு பயந்துட்டு நம்ம எதுவுமே பண்ணாம இருந்தோம் அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் நம்ம செதறு தேங்காய் கல்லு மாதிரி ஆயிரும், செதறு கல்லு அந்த மாதிரி கல்லா மாறிடுவோம். கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி அப்ளைன் என்ன சொல்றாங்களோ அதை பிலீவ் பண்ணி அப்ளைன் சொல்றதை கேட்டு பக்கா சப்மிஷனோட இந்த வியாபாரத்தை சிறப்பா பண்ணணும் அப்படின்னா எல்லாரும் வந்து நம்மளை தூக்கி கொண்டாடுற மாதிரி ஒரு சிறப்பான ஒரு பர்சனா நம்ம வந்து மாறுறதுக்கு நம்ம எல்லாராலையும் முடியும். அதுக்கு தான் அந்த கதையை நான் சொல்றேன். நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு போக்கஸ் இருக்கணும். நம்ம ஏன் பண்றோம் எதுக்கு பண்றோம்னு தெரிஞ்சு பண்ணணும். போக்கஸ் இல்லை தெளிவு இல்லை அப்படின்னா அந்த துறையில வந்து நம்ம சக்சஸ் பண்ண முடியாது. நம்ம டவுன்லைன்ஸ் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம காப்பாற்றணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க உங்களை நீங்க காப்பாத்திக்க தயாரா இருக்கணும். நீங்க பக்காவா 6 லெக்ல இருந்தா தான் உங்களுக்கு கீழே உள்ளவங்கள்ட்ட 6 லெக் நீங்க போட சொல்ல முடியும். நீங்களே 6 லெக் போடல அப்படின்னா உங்களுக்கு கீழே உள்ளவங்களை 6 லெக் போட சொல்ல முடியுமா? முடியாது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா இமிடியேட்டா நீங்க 6 லெக் ஃபோக்கஸ் பண்ணணும். சில பேர் பாருங்க கன்சிடென்சி ஆஃபர் பண்ணியிருக்கீங்க, சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பண்ணல. ஏன் பண்ணல அப்படின்னு சொல்லி செல்ஃபா உங்களே கேளுங்க. அப்ளைனை திருப்திப்படுத்துறதுக்கு எந்த தொழிலுமே நீங்க பண்ணக்கூடாது. ஜேபி சார் சந்தோஷப்படணும், சசி சார் சந்தோஷப்படணும், எங்களோட லீடர் எல்லாமே சந்தோஷப்படணுங்கிறதுக்காக ஏதோ ஒன்று பண்ணணுங்கிறதுக்காக ஏதோ ஒன்று பண்ற மாதிரி நீங்க நடிக்காதீங்க. நீங்க அப்ளைன் கண்ணை கட்டிடலாம், டவுன்லைன் கண்ணை கட்டிடலாம், ஆனா கடவுளோட கண்ணை நீங்க கட்டவே முடியாது. கடவுள் கண்ணை மட்டும் தயவு செய்து கட்டணும்னு மட்டும் நீங்க நினைச்சிடாதீங்க. கடவுளை கண்ணை கட்டிட்டு நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு. நீங்க டவுன்லைன்ட்டையும் தப்பிச்சுக்கலாம், அப்ளைன்ட்டையும் தப்பிச்சுக்கலாம், ஆனா கடவுள்கிட்ட மட்டும் தப்பிக்கவே முடியாது. கடவுளுக்கு உண்மையா இருங்கன்னு சொல்றேன். மாசம் ஆனா பர்ச்சேஸ் பண்ணணுமா, உங்களோட ஐடியில போய் பர்ச்சேஸ் பண்ணுங்க. எதுக்காக பண்றீங்க? உங்களோட ஃபியூச்சருக்காக பண்றீங்க, புரிஞ்சுக்கிங்க. கடையில லைவ் போய் அமாம் சோப்போ லக்ஸ் சோப்போ போட்டு குளிச்சுக்கிட்டு வெஸ்டேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா பாத்ரூமுக்குள்ள உங்க அப்ளைன் வந்து பார்க்க மாட்டாரு, டவுன்லைன் வந்து உங்களை வந்து எட்டி பார்க்க மாட்டாங்க. ஆனா மேல இருந்து கடவுள் வந்து உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பாரு. மகனே, லக்ஸ் சோப்புல குளிக்கிற, ராயல்டி வெஸ்டேஜ் கொடுக்கணும், லக்ஸ் சோப்புல குளிக்கிறியா, தர்றேன் மகனே உனக்கு தாரேன் அப்படின்னு சொல்லி கடவுள் ரிவேட்டை பிடுங்கி விட்டுருவாரு. இந்த வியாபாரத்துல வந்து உண்மையா நீங்க கடவுளுக்கு உண்மையா மட்டும் இருந்தா போதும். வேற யாருக்கும் உண்மையா இருக்கும் நீங்க நினைக்க வேணாம். சரிங்களா? நீங்க உங்களுக்கு உண்மையா இருங்க, கடவுளுக்கு உண்மையா இருங்க. இது தவறுன்னு தெரிஞ்சா அந்த தவறை செய்யாதீங்க. மீண்டும் மீண்டும் அந்த தவறையே செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா
கடவுள் கூட உங்களை ஒரு ஸ்டேஜ்ல வந்து காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நீங்க தள்ளப்பட்டுருவீங்க. சரிங்களா? பிவி பண்ணாம நம்ம வந்து பிசினஸ் பண்ணிடலாமா, கீழே உள்ளவங்களை பண்ண வச்சு நம்ம போயிடலாமா, இதெல்லாம் இங்க நடக்காதுங்க. இது வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வந்து பாத்தீங்கன்னா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல பணம் பார்க்கணும், பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா இது கடவுளுக்கும் இந்த பிசினஸுக்கும் சம்பந்தம் இருக்கு, பொறுத்து இருக்கு. நீங்க நினைச்சு பாருங்க, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பண்ணிட்டு இருப்பான். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா கிறுக்கு பிடிக்கும். கிறுக்கு பிடிச்சோன்னா மைண்டு சொல்லும் தனியா பண்ணலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலான்னு. தனியா போய் என்ன பண்ணிருப்பாங்கன்னா எல்லா டீமுமே வாஸ் அவுட் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சு கட்டிட்டு மீண்டும் ஒத்தையா வந்து நிப்பாங்க. நீங்க நிறைய பேரை பாருங்க. இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல வந்து யாரெல்லாம் அப்ளைனோட சேர்ந்து அப்ளைன் சொல்றத வேத வாக்கா எடுத்து அப்ளைன் நிக்கிற அப்ளைனுக்கு நிழலாவே நின்று ஜெயிச்சவங்க பல பேர் ஜெயிச்சிருக்காங்க. இந்த தனியா போய் நான் அதை பண்றேன், இதை பண்றேன், அந்த அணியை பிடுங்கி போடுறேன், இந்த அணியை பிடுங்கி போடுறேன்னு சொல்றவங்களாம் பாத்தீங்கன்னா அட்ரஸ் இல்லாம ஒண்ணும் இல்லாம காணாம இருக்காங்க நிறைய பேர். சரிங்களா? அப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த வியாபாரத்தை டீமா சேர்ந்து ஒற்றுமையா சேர்ந்து பண்ணா மட்டும்தான் இந்த துறையில வந்து ஜெயிக்க முடியும். நீங்க சிம்பிளா திங்க் பண்ணி பாருங்க. 100 அடி ரோட்ல ரோடு கிராஸ் பண்ணணும்னா கூட 25 பேர் மொத்தமா நீங்க கிராஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா வண்டியும் அங்கேயே நிற்கும், அப்படியே நிற்கும், ஸ்டாப் ஆயிரும். நீங்க ஒரே ஆளு குறுக்கு நம்ம 100 அடி ரோட்ல கிராஸ் பண்ணீங்கன்னு வைங்களேன், லாரிக்கார அடிச்சு தூக்கி ஸ்பாட் அவுட். ஒரு ரோடு கிராஸ் பண்றதுக்கே நீ தனியா நிக்க கூடாதுன்னு சொல்லி கடவுள் உணர்த்தும் போது ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் 4 தலைமுறைக்கு ஒரு வருமானத்தை நம்ம உருவாக்குறோம் அப்படின்னா நம்ம தனியா பண்றேன்னா 4 தலைமுறைக்கு இல்லைங்க, 4 நாளைக்கு கூட வருமானம் வராது. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நீங்க சக்சஸ் பண்ணணும் அப்படின்னா சக்சஸ்ஃபுல் லீடரோட கமிட்டடா சக்சஸ்ஃபுல் லீடரை கையை பிடிச்சிட்டு நின்றீங்கன்னா அவரை சொல்லி 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 வளர்ந்துடலாம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜேபி சாருக்கு இந்த பிசினஸை வந்து தனியா ஒரு கொடியை பிடிச்சிக்கிட்டு தனியா இந்த பிசினஸ் பண்ண முடியாம இருக்காரு. ஜேபி சார் வந்து பாத்தீங்கன்னா ஆம்பிங்கிற ஒரு கம்பெனில ஒரு மாசம் 4 லட்சம் ரூபாய் இன்கம் வாங்கிட்டு இருந்த ஒரு பர்சன், அவரோட மீட்டிங் நாங்க அட்டன் பண்றதுக்கு 600 ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்கி கியூல நிற்போம் ஒரு டைம்ல. அவ்வளோ நெட்வொர்க் நாலேஜ் இருக்கு. இன்னைக்கு 50,000 பேர்த்த கொண்டு வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியத்துல நீங்க உட்கார வச்சீங்கன்னா ஒரு பைய வீட்டு வெளியே டீ குடிக்க கூட போக மாட்டான். அந்த அளவுக்கு எனர்ஜி கொடுத்து டோட்டல் டீம் 50,000 பேர்த்த வந்து ஃபுல்லா பாசிட்டிவ் ஆக்கி 50,000 பேர்த்த மாசம் லட்சம் ரூபாய் சம்பாதிக்க வைக்கிற அளவுக்கு அவருக்கு நாலேஜ் இருக்கு. ஆனா அவர் ஏன் கொடியை தனியா எடுக்கல? அவருக்கு தெரியும் பாலா சார் 15 லட்சம் 14 லட்சம் வாங்குறாரு, அவரு கூடயே சேர்ந்து பண்ணாதான் நம்ம வளர முடியும்னு சொல்லி எந்த இடத்துலயும் பாலா சாரை விட்டு கொடுக்காம அவர் கூடயே டிராவல் பண்றாரு. ஒர்க் எத்திக்ஸ் வேற மாதிரி இருக்கலாம். பாலா சார் உட்காந்து வேலை செய்யலாம், ஜேபி சார் ஃபீல்டு ஒர்க் பண்ணி வேலை செய்யலாம். ஆனா ஒர்க் எத்திக்ஸ் மாற்றம் இருந்தாலும் ஆனா பாலா சாருக்கு அப்படியே சப்மிஷனா இருக்கிறாரு. அதே மாதிரிதான் இன்னைக்கு சசி சார். இன்னைக்கு சசி சார் சாதாரண பர்சனா ஆளு பாத்தீங்கன்னா சின்ன மிளகு தான், ஆனா காரம் அதிகம். சரிங்களா? சொல்லுவாங்க பெரிய மிளகா ஆனா காரம் இருக்காதுன்னு. ஆனா சசி சார் சின்ன மிளகா ஆனா காரம் அதிகம், பவர்ஃபுல் லீடர். அவரு பாருங்க ஜேபி சார் கூடயே தான் சேர்ந்து பண்ணுவாரு. ஏன் அவருக்கு தெரியாத தனியா பண்ண? தெரியும். ஏன் அப்படி பண்றாரு? அதான் சப்மிஷன். அப்படி இருந்தா தான் வளர முடியும். இப்ப நான் இருக்கிறேன் இந்த நிமிஷத்து வரைக்கும் நான் ஸ்டார்ட் பண்ணது 5வது மாசம் வெஸ்டேஜ்ல 2016 5வது மாசம் ஸ்டார்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் மந்த் இன்கம் எனக்கு 25 ரூபா. இன்னைக்கு ஹையஸ்ட் இன்கம் 1,38,000 ரூபாய் இன்கம்குள்ள போனாலும் இன்னைக்கும் நான் சசி சார் ஜேபி சாருக்கு சப்மிஷனா இருந்து தான் தொழில் பண்றேன். சார் உங்களை காட்டி நான் தான் ஹைட்டு, உங்களை காட்டி நான் தான் இடையில அதிகம், உங்களை காட்டி எனக்கு இடையில தெரியும்னு சொல்லிட்டு நான் வந்து முரண்டுவாதம் பிடிக்கல. சசி என்ன சொல்றாரோ அதுக்கு அங்க கட்டுப்படுவேன். அந்த இடத்துக்கு போக வேண்டாம்னா போக மாட்டேன், போனா போவேன், பாயினா பாயுவேன், நில்லுன்னா நிப்பேன், சொல்றத அப்படியே கேட்பேன். ஏன்? என்னையே காட்டி என்னோட குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரே ஒரு பர்சன் யார் தெரியுங்களா? நம்மளோட அப்ளை. சசி சார், ஜேபி சார், பாலா சார் இவங்க தான் நினைப்பாங்க. ஏன் நினைக்கிறாங்க? நான் நல்லா இருந்தா தான் அவங்க நல்லா இருக்க முடியும். அதே மாதிரி தான் எங்களுக்கு கீழே வரக்கூடிய லீடர்ஸும் டவுன்லைன்ஸும் நாங்க என்ன நினைப்போம்னா நீங்க நல்லா வந்தா தான் நாங்க நல்லா வரணும்னு நினைச்சு நீங்க நல்லா வரத்துக்கு என்ன பண்ணணுமோ அதை தான் நாங்க பண்ணுவோம். அது நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். அது புரிஞ்சுக்கல அப்படின்னா இந்த தொழில வந்து சக்சஸ் பண்ண முடியுமா? அப்ளைன் மேல நம்பிக்கை இல்ல, இந்த தொழில சக்சஸ் பண்ண முடியுமா? முடியாது. அப்பா மேல பிள்ளைக்கு நம்பிக்கை இல்ல, அப்பா எப்படி சொத்து சம்பாரிச்சு கொடுப்பாரு பிள்ளைக்கு? அப்பா மேல எந்த புள்ள அதிகமான நம்பிக்கை வச்சிருக்கோ அந்த பிள்ளைக்கு ஒரு ஷேர் வந்து அதிகம் தான். இது வந்து உண்மை. அதே மாதிரி உங்களுக்கு உங்களோட அப்ளைன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கீங்களோ உங்களுக்கு ஒரு படி அதிகம் தான் பணம் வரும். அப்ப அப்ளைனை பிலீவ் பண்ணி நீங்க பண்ணணும். சரிங்களா? டவுன்லைன்ஸ் எல்லாத்தையும் நீங்க பர்ச்சேஸ் பண்ண வைங்க. உங்களோட இன்வாய்ஸ்ல 1000 பேர் இருக்காங்களா? 1000 பேர்த்த மினிமம் 100 பிவிக்கு ட்ரை பண்ணுங்க. முடியலையா 60 கொண்டு வாங்க. முடியலையா 30 பிவி பண்ண வைங்க. முடியலையா 10 பிவி பண்ண வைங்க. உங்க டீம்ல 1000 பேர் இருந்து 10 பிவி பண்ணாலே உங்களுக்கு வந்து 10,000 பிவி வந்துடும். சிம்பிள். அதான் பாலா சார் அன்னைக்கு சொல்றாரு. இப்ப ஜஸ்ட் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி ஒரு டிஸ்கஷன் நடந்துச்சு.
சார் ஒரு 500 பேர்த்த வச்சு ஒரு மீட்டிங் வைக்கலான்னு இருக்கேன் சார், அதை பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்லி கூப்பிட்டு கொஞ்சம் பேசினேன். பேசும்போது அப்ப பாலா சார் என்ன சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில விஷயம்லாம் கொஞ்சம் ஐடியாலாம் கொடுத்தாரு. கொடுத்துட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தர்மா 1000 பேர் இருந்து ஒரு ஆளு 10 பிவி பண்ணாலே 10,000 பிவி கொண்டுட்டு வரலாம். ஆனா 1000 பேர் இருந்து சில டீம்ல வந்து பாத்தீங்கன்னா 300 பிவி எல்லாம் நடக்குது. என்ன அவங்க இப்படி பண்றாங்க? அவங்க டீம்ல 1000 பேர் இருக்கிறாங்க. என்ன 300 பிவி வச்சிட்டு இருக்காங்க பர்சனல் பிவிய? என்னதான் பண்றாங்கன்னு அவர் கேட்கிறாரு. எனக்கு ஒண்ணுமே சொல்ல முடியல அந்த இடத்துல. அப்பதான் அவர் சொல்றாரு, தர்மா இது ஒண்ணும் இல்ல. அங்க வந்து ப்ராடக்ட் நாலேஜ் இல்ல. ப்ராடக்ட் நாலேஜ் இருந்திருந்தா அட்லீஸ்ட் ஒரு கெனோ பேஸ்ட் ₹150 வாங்கி இருந்தாலே 1000 பேர் ஒரு பேஸ்ட்டுக்கு நான் ஒரு ₹150 எத்தனை பிவிங்க? ஒரு 4 பிவி வச்சாலே 1000 பேத்துக்கு எவ்வளவு வரும்? 4000 பிவி வந்துரும். அங்க 300 பிவி வருது அப்படின்னா அந்த இடத்துல ப்ராடக்ட் நாலேஜ் இல்லைன்னு சொல்றாரு. அப்ப ப்ராடக்ட் நாலேஜ் எங்க இருந்து கிடைக்கும் அப்படின்னா நீங்க ஒரு ஒரு இடத்துலயும் போய் பிளான் காட்டும் போது ப்ராடக்ட் வந்து டெமோ காட்டணும். நீங்க ப்ராடக்ட டெமோ காட்டினீங்கன்னா தான் இந்த ப்ராடக்ட் வந்து எவ்வளவு குவாலிட்டி அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வரும். நீங்க ப்ராடக்ட டெமோ காட்டாம சும்மா அந்த வந்து பாத்தீங்கன்னா அந்த வயசான கிழவனும் கிழவிங்களெல்லாம் பிடிச்சி அங்கங்க செல்ஃபி எடுத்து நீங்க குரூப்ல போட்டு ஜேபி சார் சசி சார் என்னையோ இல்ல பாலா சாரையோ மோட்டிவேஷன் பண்றதுனால உங்களுக்கு பிவி வராது. பிவி வரணும் அப்படின்னா பல்லு தேய்க்கிறதுக்கு பல்லு இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். பல்லே இல்லாத ஆளை பிடிச்சி சேர்த்துட்டு சார் அவன் பேஸ்ட் கூட வாங்கலன்னா ஃபர்ஸ்ட் பல்லே இல்லையே அப்புறம் எங்க பேஸ்ட் வாங்குறது? அப்ப ஸ்பான்சர் பண்ணக்கூடிய ஆளை கொஞ்சமாச்சும் நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். இது தேருமா தேராதான்னு பார்க்கணும். நல்ல பாம்பு எடுத்து மகுடி எடுத்து ஊடுனா படம் எடுத்து ஆடும். சாரப்பாம்பு கிட்ட நீங்க மகுடி எடுத்து ஊதுனீங்கன்னா உங்களுக்கு வாய் வலி வந்துடும். ஆனா சாரப்பாம்பு படம் எடுத்து ஆடாது. அப்ப இந்த பிசினஸ்ல ஸ்பான்சர் பண்ணும்போது அவர் அட்லீஸ்ட் ஒரு ₹1000 ஜாமான் வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய ஆளான்னு பார்த்து தான் நீங்க என்ட்ரி போடணும். என்ட்ரி போட்டுட்டு சும்மா சேர்ந்துக்கிங்க. எல்லாமே நான் பாத்துக்கிறேன். சும்மா சேருங்க சார். நான் பாத்துக்கிறேன். யாரையும் பாத்துக்க முடியாது. கூட பிறந்த மகளையே என்னோட மகளையே நான் சேர்த்தா கூட நான் பிசினஸ் பாத்துக்க முடியாது. அதோட பிசினஸ் அதான் பார்க்கணும். என்னோட பிசினஸ் நான் தான் பார்க்கணும். நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு யாரையுமே என்ட்ரி போடாதீங்க. பக்காவா தெளிவா புரிய வச்சு அழகா ஐடி போடுங்க. ஐடி போட்டீங்களா அவங்க எடுத்து இந்த பிசினஸ் பண்ணக்கூடிய ஆளா இருக்கணும். பாருங்க நான் ஒரு ஐடி போட்டேன் 2 நாளைக்கு முன்னாடி. அபர்ணான்னு சொல்லி மேட்டுப்பாளையத்துல இருக்காங்க ஒரு மேடம். உஷான்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்க 4 ரோட்ல இருக்காங்க. நான் ஐடி போட்டுட்டு விஷயத்த சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டேன். பெரியநாயக்கபாளையம் ஸ்டாக் பாயிண்ட்டுக்கு போயிட்டு அவங்க 2 பேருமே ஆளுக்கு 50 பிவி பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. இது ப்ராப்பர் ஒர்க். கண்ணன் சொல்லி மேட்டுப்பாளையத்துல ஒருத்தர் என்ட்ரி போட்டேன். முந்தானத்து போயிட்டு 7 பேத்துக்கு 100 பிவி 700 பிவி இன்வாய்ஸ் பண்ணிட்டு அவர் வர்றாரு. கேட்டா சொல்றாரு கன்சிடென்சி பில்லு போட போனேன் சார் அப்படின்னு. இது ப்ராப்பர் டூப்ளிகேஷன். பிவி பண்ணியும் போறது இல்ல, பிவியும் எடுக்கிறது இல்ல, என்ட்ரியும் போடுறது இல்ல, என்ட்ரி போட தெரியல, பிவி பண்ண தெரியல, எதுவுமே தெரியல. எதுவுமே தெரியாத ஆளை வச்சு நீங்க இந்த பிசினஸ் பண்ணீங்கன்னா நமக்கும் எதுவுமே தெரியாம போயிடும். ஃபாரின் டூர் தெரியாம போயிடும், பென்ஸ் கார் தெரியாம போயிடும், இன்கம் தெரியாம போயிடும், லைஃபே தெரியாம போயிடும். அப்ப நீங்க ஸ்பான்சர் பண்ணக்கூடிய ஆளுங்க எல்லாத்துக்கும் தயாரா இருக்காங்களான்னு பாருங்க. ஃபுல் போக்கஸா இறங்கி வேலை செஞ்சு கொடுங்க. 1 மாசம் 2 மாசம் அவங்க கூட ஒர்க் பண்ணும்போதே அவங்க பேகை தூக்கிக்கிட்டு கிளம்பணும். பேகை தூக்கிட்டு போய் என்ட்ரி எடுக்கல, பிளான் காட்டல அப்படின்னா அது வேஸ்ட். ஒரு குழந்தை 8 மாசத்துல 8 அடி வைக்கலையா அதுக்கு பிறகு அந்த குழந்தைய நீங்க வளர்க்கறது வேஸ்ட். 8 மாசத்துல 8 அடி வைக்கணும். 1 வருஷத்துல எந்திரிச்சு நிக்கணும். 2 வருஷத்துல குடுன்னு ஓடணும். 3வது வருஷம் பிடி உஷா மாதிரி ஓடுறதுக்கு தயாரா இருக்கணும். அப்பதான் நீங்க ப்ராப்பரா வளர்த்துருக்கீங்கன்னு அர்த்தம். சும்மா சேர்த்துட்டீங்க. எங்க போனாலும் உங்களையே எதிர்பார்க்குது. பிவி பண்ண போனா வாங்க சார், பிளான் காட்ட போனா வாங்க சார், எல்லாத்துக்கும் வாங்க சார் அப்படின்னா நீங்க வந்து சரியான ஆளை வச்சு நீங்க போகலன்னு அர்த்தம். அப்ப நீங்க எல்லாம் என்ன பண்ணணும், நிறைய விஷயம் உங்கள்கிட்ட பேசணும்னு தான் நினைக்கிறேன். டைம் இல்லாதனால சுருக்கமா முடிச்சுக்கிறேன். இந்த மாசம் இருக்கிற இந்த 15 நாளை ஃபோக்கஸா பண்ணி நீங்க ஒருத்தரும் சக்சஸ் பண்ணணும். மீண்டும் மீண்டும் பார்த்துக்கலாம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ சார்.